அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக பயிர்க்கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்யுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. என்ன கோரிக்கைகள், எப்படியெல்லாம் இந்த கூட்டுறவு சங்கத்தின் மூலம் பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகும், இதை பற்றின ஒரு முழுமையான தகவல் வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து புதிய அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளதை இந்த வீடியோ விளக்குகிறது. சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் அடங்கிய அதிகாரப்பூர்வ பட்டியல் இணையதளத்தில் வெளியாக உள்ளதுங்க. குறிப்பாக 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடியும், ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு மேல் கடன் பெற்றவர்கள், அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் பெற்றீங்க அப்படின்னா 35,000 தள்ளுபடி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 5 ஏக்கருக்கு மேலே போனால் வெறும் உங்களுக்கு ரொம்ப தள்ளுபடி கிடைக்குமான்ற சந்தேகம். 5 ஏக்கருக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம் தான் இப்போ. ஓகேங்களா? ஸோ தள்ளுபடி விவரங்கள் திருப்தி அடையாத சில விவசாயிகள் தங்களின் முழுமையான கடன்களை ரத்து செய்ய கோரி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தகுதியுள்ள விவசாயிகள் அரசு வழங்கியுள்ள இணையதள முகவரியின் வாயிலாக தங்கள் பெயர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளலாம். இந்த தள்ளுபடி சலுகை பெற விரும்பும் விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளின் நிலுவைத் தொகையை செலுத்திய பிறகு அரசின் இறுதி முடிவுக்காக காத்திருக்கலாம் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தாவேக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இதை உடனடியாக முதல் 3 கட்டங்களாகவே வெளியிட்டாங்க. அடுத்த 4ஆம் கட்டம் எந்த அளவுக்கு தள்ளுபடி, முழுமையாக தள்ளுபடியா பகுதியளவு தள்ளுபடியா அப்படின்றத பார்க்கலாம். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தல் செஞ்சுருக்காங்க. தாவேகா கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகள் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் வலியுறுத்திகள் செஞ்சுருக்காங்க. தாவேகா கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகள் சங்கங்கள் வலியுறுத்தின. இது குறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் மாநில பொதுச் செயலாளர் PS மசலமணி, சாமி நடராஜன் ஆகியோர் கூட இருந்தனர். கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசு அறிவித்துள்ள 3வது கண் அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு ஏமாற்றுவதை அறிந்துள்ளது ஒரு விஷயம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. தவேக ஆட்சியில் வாக்குறுதியின்படி விவசாயிகள் கூட்டுறவு பயிர்க்கடன்களை அரசு முழுமையாக தள்ளுபடி செய்திட வேண்டும் என போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் இறுதி கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருச்சு அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு அதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ தாவேக அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 75,000 வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி, 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்தாலும் 75,000 தள்ளுபடி. இன்னும் அதிகமாக போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த கடனுடைய ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடியோடைய அளவு கண்டிப்பாக குறைப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்தவங்களுக்கு அப்படியே ரெக்யர்மெண்ட் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தள்ளுபடியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய 3ஆம் கட்ட பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட புதிய அப்டேட்கள் அனைத்துமே அதில் இருக்குது. அந்த தள்ளுபடிக்கு உண்டான அப்டேட்டு. ஸோ 5 சவரனுக்குள்ளாமல் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு தள்ளுபடி பட்டியலில் உங்களுடைய பெயர் வந்துவிடும். அதே போலங்க அடுத்த கட்ட திகழ்வு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய அப்டேட்டுகள் இன்னும் வரலை. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து வந்து வெளியாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து காத்துட்ருக்குங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ பற்றி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தாவேக அரசு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த தள்ளுபடி விவசாயிகளுக்கு தள்ளுபடி அப்படின்றத கொடுக்க போகிறாங்க. 4,18,000 4,80,000 வரைக்கும் இந்த தாவேக அரசு வந்து பார்த்திங்கன்னா அந்த தள்ளுபடி திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வர போகிறாருங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பற்றி தான் விளக்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.